நேரமின்மை காரணமாக 11 அறிவிப்புகளை மட்டும் இங்கு வாசிக்கின்றேன். சென்னை பெருநகர் பகுதியில் 10 பொது நூலகங்கள் மின்வழி கற்றல் மையங்களாக ரூபாய் 20 கோடி செலவில் மேம்படுத்தப்படும். சென்னை பெருநகர் பகுதியில் கைவண்ண சதுக்கம் ரூபாய் 40 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். அறிவிப்பு 3, மெரினா கலங்கரை விளக்கம் முதல் தீவுத்திடல் வரை மெரினா பாரம்பரிய வழித்தடம் ரூபாய் 10 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். 4, கோயம்பேடு மெத்த அங்காடி வளாகத்தில் குளிரூட்டப்பட்ட சேமிப்பு கிடங்கு மழைநீர் வடிகால் கால்வாய் பணிகள் சீரமைத்தலுக்கு ரூபாய் 32 கோடி செலவிடப்படும். சென்னை பெருநகர் பகுதியில் 3 படிப்பு மற்றும் பகிர்ந்த பணியிட மையங்கள் ரூபாய் 30 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். சென்னை பெருநகர் பகுதியில் அமைந்துள்ள சேத்துப்பட்டு பசுமை பூங்கா ரூபாய் 10 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். சென்னை பெருநகர் பகுதியில் அமைந்துள்ள 10 சுரங்கப்பாதைகள் ரூபாய் 8 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். அறிவிப்பு எண் 8, சென்னை பெருநகர் பகுதியில் அமைந்துள்ள முக்கிய போக்குவரத்து சிக்னல்கள் சூரிய சக்தியில் இயங்கும் வகையில் சாலை சந்திப்புகள் மக்கள் பயன்பாட்டுக்காக ரூபாய் 5 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். அறிவிப்பு எண் 9, சென்னை பெருநகர் பகுதியில் 11 சமுதாய கூடங்கள் ரூபாய் 77 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். அறிவிப்பு எண் 10, சென்னை பெருநகர் பகுதியில் 6 பேருந்து நிலையங்கள் ரூபாய் 60 கோடி மதிப்பீட்டில் தரம் உயர்த்தப்படும். அறிவிப்பு எண் 11, போரூர் மற்றும் பெருங்குடி ஏரிகள் உட்பட 5 நீர்நிலை ஏரிகள் ரூபாய் 33 கோடி செலவில் மேம்படுத்தப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் முதல்வர் அன்று மாநகர தந்தையாக இருந்து சிங்கார சென்னையை உருவாக்கினார். இன்று மாநில தந்தையாக இருந்து பிரம்மாண்ட சென்னையை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். இதிகாசத்தில் புது நகரங்களை நிர்மாணித்தான் மயன். விஜயநகரம் என்னும் வெற்றி நகரத்தை நிர்மாணித்தார்கள் அரிகரர், புக்கர். தொன்மை சிறப்பு மிக்க சென்னை மாநகரத்தை தொலைநோக்கு சிந்தனையோடு நிற்கின்றார் நம் முதல்வர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் முதல்வர் திட்டங்களை திறம்பட தீட்டுகிறவர், அதில் நுட்பங்களை கொண்டு வந்து காட்டுபவர், எதையும் பொதுநலத்தோடு பார்ப்பது, எப்போதும் உழைத்து சேர்ப்பது, எந்த ஒரு தியாகத்தையும் ஏற்பது என்பதால் தானே தமிழகத்தில் கிடைத்தது 40க்கு 40. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு தக்கை தான் மட்டும் கரையேறும், ஒரு பறவை தான் மட்டும் உச்சிக்கு செல்லும். அவ்வாறு அல்லாமல் எங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் தன்னோடு வந்தவர்களையும் கரை சேர்க்கும் தோணி, சகலரையும் சேர்த்து உயர்த்தும் சமத்துவ ஞானி. நேற்றின் பெருமை கலைஞர், நமக்கு உரமாக வாய்த்தது இன்றின் பெருமை மாண்புமிகு முதல்வர், தரமாக வாய்த்தது நாளையின் பெருமை நம் சின்னவர், நமக்கு வரமாக வாய்த்தது. மாண்புமிகு பேரவைத் தலைவரே, காய்ந்து கிடக்கிற நிலத்தில் பாய்ந்து வருகிற நதி திசை